உடனேயே மழை பெய்ததா, வறட்சி நீங்கிறதா என்ற கேள்வி எழுகின்றதல்லவா? அது எப்படி நீங்காமல் இருக்கும்? அன்று தர்மதேவனாக ரிஷ்யசிருங்கர் இருந்து தீர்த்து வைத்தார் என்றால், பெரியவர்தானே இந்த இடத்தில் இருப்பவர். அவரை வழிகாட்டிய பிறகு வருணன்தான் வழிக்கு வராமல் போவானா? வானமும் பொழிந்தது, பூமியும் மலர்ந்தது. சர்மாஜியின் மகாபாரத வாசிப்பும் தொடர்ந்து 4வது வருடம் 18வது பருவத்தை அடைந்தது. அது இடையில் எவ்வளவோ தடங்கல்கள் வரப்பார்த்து பொருளாதார சிரமங்கள் ஏற்பட்டன. ஆனால் அத்தனையும் மீறி ஞாயிறுதோறும் பக்தி சிரத்தையுடன் பாரதம் படித்து சர்மாஜி கடந்து விட்டார். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் 18,000 என்கின்ற அந்த அளவை நெருங்க ஆரம்பித்தது. இது ஒரு சாதாரண விஷயமல்ல, மிக பெரும் செயல். கல்கத்தா சேட்ஜி 18 புராணத்தை வெளியிட்டு பெரிய வியாதியில் இருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார் என்றால், இந்த செயலுக்கு எத்தனை பெரிய அனுகிரகம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாத்திகன் கூட இப்படி ஒரு எத்தனத்தை கேள்வி கேட்க யோசிப்பான். ஏனென்றால் இதற்கு பின்னால் அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு முயற்சி ஒளிந்து கிடக்கின்றது. இதன் உச்சக்கட்டம்தான் நாம் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம். 12 கோடி முறை ராமநாமம் ஜெபித்தவருக்கு ஹனுமானின் தரிசனம் வாய்க்குமாம். 18 கோடி முறை ஜெபித்தவருக்கு ராம தரிசனம் சித்தியாகுமாம். இது அனுமானமாக சொல்லப்படுவதில்லை, நடந்தே இருக்கின்றது. ராம தரிசனமும் ஹனும தரிசனமும் வாய்க்கப்பெற்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்றால், இந்த 18,000க்கு அந்த ராமின் நேரிலேயே வர வேண்டுமே. வந்தான், பெரியவரின் வடிவில். சர்மாஜி 18,000 நெருங்கி இருந்த சமயம் பெரியவர் சென்னையில் முகாமிட்டிருந்தார். சர்மாஜியும் அவரை சந்தித்து தன் பாரத வாசிப்பையும் சகஸ்ரநாமத்தையும் 18,000 தொட இருப்பதை கூறினார். பெரியவர் பூரித்து போய்விட்டார். அந்த 18,000 கணக்கு இங்கே என் எதிரிலேயே பூர்த்தியாகலாமா என்று கேட்டார். சர்மாஜிக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆனது. அன்பர்களோடு கூடி அங்கேயே பாராயணம் செய்து பூர்த்தியும் செய்தார். பெரியவரும் அன்றைய நிகழ்வில் பூரண கும்ப கலசத்தை தம் கரத்தை தொட்டு ஆசீர்வதித்து தரவும் அது எல்லோருக்கும் விநியோகமும் ஆயிற்று. பாராயணம் புரிந்தவர்களுக்கு மடத்திலேயே பிரசாத போஜனம். சொல்லி வைத்த மாதிரி ஆனந்தம் ஆனந்தம் என்று வானம் குதூகலித்தது. நனைந்து கொண்டுதான் எல்லோரும் போனார்கள். சர்மாஜியும் வீட்டை அடைந்தார். அதுவரை நடந்த பாராயணங்கள் எல்லாம் ஒரு லக்ஷ்மி நாராயணரின் படத்தின் முன்னால் தான் நடந்தது. நிறைவு மட்டும் பெரியவர் முன் நிகழ்ந்துவிட்டு இருந்தது. அந்த நினைவுகளோடு அந்த படத்தை பார்த்து வணங்கினார். உள்ளே ஒரு சிறு நெருடல். இறுதி பாராயணத்தில் இந்த படம் இருந்திருக்கலாமே. இவரிடத்தில் பெரியவரே இருந்து விட்டாரே. இருந்தாலும் அது சற்று நிரடியது. அந்த உச்சக்கட்டம் இப்பொழுதுதான் வேலை செய்தது. மடத்து சிப்பந்தி ஒருவர் சர்மாஜியிடம், பெரியவர் உங்கள் ஆத்துக்கு வரப்போகிறதா தகவல் சொல்லிவிட்டார் என்றார். சர்மாஜி பாதாதி கேசம் சிலிர்த்து போய்விட்டார். என் வீட்டுக்கா? அவருடைய பாதம் இங்கே படப்போகிறதா? நான் அவ்வளவு புண்ணியசாலியா? அவருக்குள் கேள்விகள் ஓடத் தொடங்கிவிட்டன. சர்மாஜியின் வீடு மயிலாப்பூரில். வழியில் நாகேஸ்வர ராவ் பூங்கா, லஸ்கார்னர், கற்பகாம்பாள் நகர், விவேகானந்தர் கல்லூரி தெரு வழியாகத்தான் வந்தாக வேண்டும். விஷயம் பரவி ஜனங்களும் அவரை தரிசனம் செய்ய தயாராகிவிட்டனர். சர்மாஜி என்ன செய்தார் தெரியுமா? அந்த லக்ஷ்மி நாராயணர் படத்தை வீட்டு வாசலில் ஒரு பெரிய மேஜையை போட்டு அதன் மேல் வைத்து மாலையை போட்டு ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து விட்டார். அதே சமயம் பெரியவரின் இந்த வருகை தெரிந்து நாத்திகவாதிகளும் தங்கள் எதிர்ப்பு உணர்வை காட்டும் விதமாக கருப்பு கொடி மற்றும் தங்கள் வாதங்களுடன் நிற்பதாக தகவல். பெரியவர் புறப்பட்டு விட்டார். இந்த நாத்திகவாதிகளின் பார்வையில் படாமல் அவரை அழைத்து செல்ல முயன்றவர்களை தவிர்த்தவர். ஒளிபவனா துறவி? இந்த மாதிரி இடங்களில் ஒளிர்பவன் அல்லவா துறவி என்பது போலவும், வாழ்த்தும் வசவும் எனக்கு சமமானதுதான் என்பதை உணர்த்துவது போலவும் அதே வழியில் அவைகளை ஏற்றுக்கொண்டபடியே சர்மாஜியின் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார்.
காத்திருந்தது அந்த லக்ஷ்மி நாராயணரின் உருவப்படம். அதை நோக்கி நின்ற பெரியவரும் சர்மாஜியின் உறுத்தலுக்கு விடை போன்ற அதே வேளையில் வாசலில் லக்ஷ்மி நாராயணர் படத்தை வைத்துக்கொண்டு சர்மாஜி காத்திருக்க பெரியவர் வந்து சேர்ந்த உடனே சர்மாஜி பெரியவரை உபசரிக்கத் தொடங்கினார். படத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பலகை போட அதில் பெரியவர் ஏறி அமர்ந்தார். ஒன்று வைகுண்டபதியின் வரிவடிவ தோற்றம், இன்னொன்று அவருடைய மானுட ஞான தோற்றம். சர்மாஜி தன் குடும்பத்தோடு பெரியவரையும் படத்தையும் சுற்றி வந்து கீழே விழுந்து வணங்கி சேவித்தார். 4 ஆண்டு காலம் அவர் செய்த உபன்யாச தவத்துக்கு வரமாவது வீட்டு வாசல் தேடி வந்துவிட்டதாக பெரியவரும் சுற்றி நிற்பவர்களை எல்லாம் விலகச் சொல்லிவிட்டு சர்மாஜியின் வீட்டை ஒரு பார்வை பார்த்தார். எளிமையான ஓட்டுக்கூரை வீடு. இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இதை நீ சாதித்தாயா என்று கேட்டுவிட்டு ஆசிர்வதித்தார். அதன் பிறகு வெகு சீக்கிரத்தில் அந்த வீடு தன் முதுமைக்குரிய பலவீனங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு பலமானதாக மாறி அதன் பின் பல நல்ல காரியங்களுக்கு அந்த வீட்டில் அடுத்தடுத்து நகழத் தொடங்கின. அது மட்டுமல்ல, பத்ரிநாத், கேதார்நாத் என்று சர்மாஜி யாத்திரை சென்று வரவும் வாய்ப்பு உருவானது. பெரியவரே ஒரு ஸ்படிக மாலையை அணித்து அவரை அனுப்பி வைத்தார். மொத்தத்தில் சர்மாஜியின் கடைத்தேற்றத்துக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் நிகழத் தொடங்கியது. அவ்வளவுக்கும் ஒரு ஆரம்பம்தான் காரணம். ஊரும் உலகும் வாழ்ந்திட பாரதம் படிப்பது என்கின்ற அந்த சுயநலமில்லாத ஆரம்பம் படிப்படியாக சர்மாஜியையும் அவர் குடும்பத்தையே சுத்திகரித்து நமக்கும் ஒரு நல்ல உதாரணமாக மாறிவிட்டது. 18 புராணங்கள் ஒரு சேட்ஜியின் வாழ்வில் மறுமலர்ச்சி புரிந்தது என்றால், மகாபாரதம் சர்மாஜியின் வாழ்வில் அவரை தெய்வீக அனுபவங்களுக்கு ஆட்படுத்தி ஞானியாக ஆக்கியது. பின்னாலே கண்களை திறந்துவிட்ட ஒரு குருநாதராக நம்முடைய பெரியவர். இது நவராத்திரி காலம். உலகம் முழுக்க எவ்வளவோ திருநாட்கள், திருவிழாக்கள். ஆனாலும் அவ்வளவும் ஒரு நாளோடு, அந்த பட்சம் 3 நாளோடு தீர்ந்து முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த நவராத்திரிக்கு மட்டும் 9உடன் 1 என்று 10 நாள் விழா. தசராவாக இதை ஒரு பகுதியினர் கொண்டாட, நாமோ இங்கே நவராத்திரியாக கொண்டாடி மகிழ்கிறோம். ஆனால் உண்மையில் இதை நவராத்திரம் என்றே குறிப்பிட வேண்டும். வழக்கில் மாறிவிட்டது. சிவராத்திரி சிவனுக்கு என்பதால் நவராத்திரி தேவிக்கு என்று மாறிவிட்டது. ஆனால் எதனால் இப்படி 9 நாட்கள் என்பதன் பின்னால் தான் மிக பெரும் சூட்சுமமே ஒளிந்திருக்கின்றது. தேவி பாகவதம் கூறும் புராண செய்திகளின்படி மகாலய அமாவாசையை ஒட்டி கிருஷ்ணபட்ச நாளில் அந்த ஆதிசக்தியானவள் மும்மூர்த்திகளாலும் 30 முக்கோடி தேவர்களாலும் தோற்றுவிக்கப்படுகின்றாள். பின் அவள் காலடியில் தேவர்கள் தங்கள் ஆயுதங்களையெல்லாம் போட்டுவிட்டு துதிக்கின்றனர். இதுவே ஆயுத பூஜை எனப்படுகின்றது. அப்போது அவள் 18 கரங்களோடு அஷ்டதசபுஜ மகாலட்சுமியாக காட்சி தருகிறாள். அதாவது 18 கரங்கள் என்றால் 9 உருவார்த்தங்கள். அந்த 9ம் தேவிக்குள் ஒன்றி அவள் ஒன்றாக காட்சி தருகின்றாள் என்பதுதான் அடிப்படை. பின்பு மறுதினம் தொடங்குகிறது நவராத்திரியின் முதல் தினம். அன்று தொடங்கி 9 தினங்களும் அவளது உருவார்த்தங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு மகிஷன் எனும் அசுரனின் அவ்வளவு சக்தியையும் ஒவ்வொன்றாக சம்ஸ்காரம் செய்து முடிக்க, இறுதி நாளில் தேவி மகிஷனை சம்ஸ்காரம் செய்கின்றாள். அந்த வெற்றியைத்தான் விஜயதசமியாக கொண்டாடுகின்றோம். இது புராண செய்தி. ஒரே கேள்வியில் இதை புறமும் தள்ளலாம். சர்வலோகலாகியான ஆதிலக்ஷ்மிக்கு மகிஷனை அழிக்க 9 நாட்களா என்பதுதான் அந்த கேள்வி. ஆனால் நவராத்திரியின் சிறப்பு அவள் அப்படி 9 தினங்களை எடுத்துக்கொள்வது என்பதுதான். மனித வாழ்வை கவனித்தால் நம் வாழ்வும் 9 கிரகங்களால் வழிநடத்தப்படுவதை அறியலாம். அந்த 9ம் 9 விதம். இதை ரசமாக நவரசம் என்போம். ஆர்ப்பாட்டமான வாழ்வை வாழ்பவள் தொடங்கி தவம் செய்பவர் வரை அவரவரிடமும் ஏதாவது ஒரு ரசம் விளங்கி கொண்டிருக்கும். இந்த 9ம் நம் வசமில்லை, அதன் வசமே நாம் இருக்கின்றோம். இதில் அவரவர் பிறந்த வேளைக்கும் நட்சத்திர கதிக்கும் ஏற்ப ஒன்று பலமாய் ஒன்று பலவீனமாய் என்று இருப்பதே வாழ்க்கைப்பாடு. 9ம் பலமாய் உடையவர்கள் ஒருவர் கூட இல்லை. எனவே மனித வாழ்வானது சிகராதிபதிகளின் பிடியில் நம் பாவ புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்பவும் நம்முடைய மூதாதையர்களின் கர்மங்களுக்கு ஏற்பதுமாகவே நடக்கின்றது.
இதை மறுப்பவர்களும் உண்டு. அவர்கள் மறுப்பதால் உண்மை பொய்யாகிவிடப் போவதில்லை. மறுப்பாளர்களிடம் இந்த ரசங்களில் அல்லது இந்த குணங்களில் இந்த கோள்களில் ஒன்றுதான் செயலாற்றுகின்றது. இந்த 9 சக்தியை நவசக்தி என்றும் குறிப்பிடுகின்றோம். இந்த நவசக்தியைத்தான் ஆதிசக்தி மகிஷனை அழிக்க புறப்பட்ட சாக்கில் மனித சமூகத்துக்கு வாரி வழங்கி 9 நாள் கணக்கெடுத்து கொள்ளுகின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தியை அனுப்பி அருளாசியால் வையத்தை நிரப்புகின்றாள். இந்த 9 நாட்களோடு கூடிய 10 நாட்களுமே வீடு கோயிலாகி விடுகின்றது. வெறும் கோயிலாக மட்டுமின்றி கலைக்கோவிலாகவே ஆகிவிடுகின்றது. அதில் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான ரசனை வெளிப்படுகின்றது. அடுத்து அந்த கொலு கோயில் முன் அமர்ந்து பாடுகின்றோம், ஆடுகின்றோம். இயல் இசை வளர்கின்றது. அது மட்டுமா, தெருவையே அழைக்கின்றோம். ஒற்றுமை துளிர்க்கின்றது. கொடுப்பதும் பெறுவதும் தழைக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் இந்த அரிய செயலை கண்டு வளர்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நவதானியங்களில் ஒன்று சுண்டலாக செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுகின்றது. இதில்தான் மகத்தான பரிகார செயலும் ஒளிந்திருக்கின்றது. மொத்தத்தில் நவராத்திரி நாட்களை துளியும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவராலும் அனர்த்தமாக கருத முடியாது. எத்தகைய நாகரீக முதிர்வும் சமுதாய நோக்கும் இருந்திருந்தால் இப்படி ஒரு விழா வடிவம் கொள்ள முடியும் என்று எண்ணி பார்க்கின்றேன். மலைத்து போகின்றது மனது. இந்த 10 நாட்களும் நம் வீட்டு பெண்கள் அதிகாலை கண்விழித்து தலைமுழுகி கொலுவிலமர்ந்து தேவி பாகவதம் படித்து பின் மாலை நேர கொண்டாட்டத்துக்கு தயாராகி வருகிறார்கள். எல்லாரையும் வரவேற்று உபசரித்து ஒரு தெய்வீக கொண்டாட்டத்தை நிகழ்த்தி தங்களையும் தேவதைகளாக்கி நம்மையும் தேவர்களாக்கி விடுகின்றார்கள். அவ்வளவு தவறுகளும் அனாச்சாரங்களும் டிவி, சீரியல், சினிமா, ஊர், அரட்டை என்கின்ற அத்தனையும் அமுங்கி அடங்கி அம்பாளின் மகிமை மட்டுமே இந்த நாட்களில் சிந்திக்கப்படுகின்றது. இதனால் இதற்கு நிகரான ஒரு திருநாளை காணவே முடியாது. இப்படிப்பட்ட நாளின் சிறப்பை பெரியவரும் தன் பாணியில் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த நவராத்திரியின் பலாபலத்தை ஒரு ஏழை பெண்ணுக்கு விளங்கவும் வைக்கின்றார். தரித்திரம் என்றால் அப்படி ஒரு தரித்திரமிக்க வாழ்வு அந்த பெண்ணுக்கு. அவளுக்கு வாய்த்த கணவனும் ஒரு குடிகாரன். அவன் எப்பொழுதோ செய்த சிறு புண்ணியம்தான் பெரியவரை அவள் காணும்படியாக செய்கின்றது. அவள் அப்படி அவரை கண்ட நேரம் நவராத்திரி காலமும் தொடங்க இருக்கிறது. பெரியவரும் அவளை நவராத்திரியில் கலகலக்க வைக்கின்றார். அதன் பின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.